இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், டிடபிள்யூஎஸில் நெக்ஸ்ட் வந்து வேர்ட்லேயே நம்ம இன்சர்ட் ஆப்ஷன் பார்க்குறோம். வேர்டு எடுத்துக்கிறோம். வேர்டு ஓப்பன் பண்ண தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வேர்டு பிளாக் டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் எல்லாம் ஹெட்டர் ஃபூட்டர்லாம் இருக்கும். புக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த புக்கோடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ்க்குன்னா அது கீழே எல்லா பேஜ்லேயும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்சர்ட் போய்ட்டு அதில் ஹெட்டர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் கொடுத்தா பேஜ் நம்பர் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ இதை என்ன மட்டும் அயன் பண்ணுறேன். எங்கே போகலாம் அப்படின்னா ரைட் சைடு நமக்கு வேணும் அப்படின்னா ஹோமில் போய்ட்டு நம்ம ரைட் சைடு கொடுத்தோம், ரைட் சைடு போய்டும் இல்லையா, ரைட் சைடு போயிடுச்சு. இப்போ இன்சைட்லேயே போய்ட்டு என்ன பண்ணலாம், பேஜ் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா அது ஃபூட்டரில் கொடுத்துக்கலாம். ஃபூட்டரில் பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். கீழே இங்கே வந்துடும். இந்த பேஜ் நம்பர் வந்து எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லணும். பேஜ் நம்பர் எங்கே கொடுத்துக்கலாம், ஃபூட்டரில் கொடுத்துக்கலாம். டாப்பாக பாட்டமா, பாட்டம் சென்டரில் கொடுத்துக்கலாமா, கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே பேஜ் நம்பர் வந்துச்சுன்னா ஃபூட்டரில். இப்போ நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு டைப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன ஆல்ரெடி நான் டெஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே போயிடுறேன். காப்பி பண்ணிப்போம். டெஸ்ட்டு என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்துடும். பாருங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேஜ் பண்ணியாச்சு. இப்போ இது மினிமைஸ் பண்ணலாம். ஜூம் இன் பண்ணோன்னா நமக்கு வரும். பாருங்கள் ஹெட்டர் எல்லாத்துலேயும் வந்துச்சா, டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் எல்லாத்துலேயும் வந்துடும். பிரிண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், எல்லா பேஜ்லேயும் டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் ஸ்கில் ஹெட்டர் வந்துடும். கீழே வந்து என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் வந்துடும். 1 இங்கே இருக்குது இல்லையா, 1 2 மொத்தம் 4 பேஜ் இருக்குது. இங்கே 3 ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த இன்சைட்டில் என்ன இன்னும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சைட்டில் இதுமாதிரி ஷேப்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் வேணும், ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா என்ன ஷேப்ஸ் வேணால் போடலாம். இப்போ இந்த ஷேப் வேணும் அப்படின்னா வருது இல்லையா, இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்ஸ் வேணால் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இதில் இன்னொரு இன்சர்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சார்ட் இருக்குது, பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம ஒரு பிக்சரை இங்கே வர வைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பிக்சர் அங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டால் பிக்சர் நம்ம ஆல்ரெடி நம்ம எங்கேயாச்சும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், இல்லாட்டி எடுக்கணும். அங்கேருந்து போய் எந்த இடத்துல இருக்கோ அங்கே போனோம் அப்படின்னு கேட்டால் அந்த பிக்சர்ஸும் வந்துடும். ஓகேவா, பிக்சர்ஸ் வர வைக்கலாம். ஸோ இதுதான் மெயின். இதில் ஹெட்டர் ஃபூட்டர் இருக்குது. அந்த ஃபூட்டரில் பேஜ் நம்பர் கொடுக்குறோம். இந்த வேர்ட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, வேர்ட் ஆர்ட் வந்து என்னென்னு கேட்டால் நம்ம சிம்பிள்ஸ் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். ஈக்குவேஷனை பாருங்கள், ஈக்குவேஷன் வச்சு டைப் பண்ணுறதா டைப் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் வரும். என்ன மாதிரி ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, e⁻x அப்போ x² என்ன பண்ணுறோம், அதில் என்ன டைப் பண்ண போகிறோம், x² ப்ளஸ் x/y இந்த டைப் x/y. ஸோ இந்தமாதிரி ஈக்குவேஷனை மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம பண்ணுறதுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ அந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதில் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது அதுமாரி மேட்ரிக்ஸ் வேணும். இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கும். இன்சைட்டில் போய்ட்டு ஈக்குவேஷன் போனீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வேணும். சிம்பிள்ஸ் என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ, πr² வேணுமா, πr². மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 3 4 5 மேட்ரிக்ஸ் வந்துச்சு இல்லையா, அது மேட்ரிக்ஸை கொண்டாடலாம். நம்ம இந்தமாரி சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் பண்ணலாம். ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸும் நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தோம். இன்சர்ட்டில் ஹெட்டர் ஃபூட்டர் பார்த்தோம். ஹெட்டர் ஃபூட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் தான் வரும் உங்களுக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வழக்கம் போல் பிரிண்ட் எடுக்கணும்னா பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் பிரி வந்துச்சு இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தோம். வாழ்க வளமுடன்.